நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். வந்திருக்கிற சிவனடியார் சாதுக்கள் மற்றும் கிரிவலம் வரும் அண்ணாமலையார் பக்தர்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி திருநாள் நல்வாழ்த்துக்கள். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால எல்லாரும் பல்லாண்டு காலம் வாழணும். இன்னைக்கு அன்னதானம்னு யாருமே கிடையாது, இன்னைக்கு ஸ்பான்சர் இல்லை. இன்னைக்கு அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். இன்னைக்கு அன்னதானம் இவங்க அவங்கலாம் கிடையாது. இன்னைக்கு அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். விநாயகர் சதுர்த்தி அதுவும். இன்னைக்கு வடை, பாயாசம், அப்பளம், கார குழம்பு, ரசம், மோர், சாம்பார் எல்லாமே இருக்கு. கூடுதலா பொரியல், கூட்டு பொரியல் அது இல்லாத கூடுதலா இன்னைக்கு சக்கரை பொங்கல் ஸ்பெஷலா விநாயகர் சதுர்த்திக்கு சக்கரை பொங்கல் ஸ்பெஷலா செஞ்சிருக்கிறோம். எல்லா புகழும் விநாயகர் பெருமானுக்கு. ஓம் நம சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனால எல்லாரும் நல்லா இருக்கணும். நம சிவாய. விநாயகர் பெருமானே அண்ணாமலையாருக்கு உண்ணாமலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு உண்ணாமலை அம்மனுக்கு. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஐயா எல்லாரும் சாப்பிடுங்க ஐயா. நம சிவாய நமக. சாப்பிடுங்க ஐயா. இந்த அன்னதானம் 30 நாளும் ஒரே மாதிரி பண்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான செயலா இருக்குது. நம்ம இறங்கி எல்லாமே ஒரே மாதிரியே கொடுக்கணும். எதுவுமே குறை சாப்பாட்டில் டேஸ்ட்லையும் இருக்கக்கூடாது, எதுலையும் இருக்கக்கூடாது. அன்னதானம் வருதோ வரலையோ ஒரே மாதிரி இருக்கணுன்ற நம்மளுடைய குறிக்கோள் அண்ணாமலையாருடைய அருளால் டெய்லியும் அவருடைய பயணத்திலேயே நடக்கும், அவருடைய வழியிலேயே நடக்கும். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. எல்லாரும் இன்புற்று வாழணும். ஓம் நம சிவாய. வந்திருக்கிற சிவனடியார் சாதுக்கள் அவங்களுக்கு என்னுடைய தலை வணங்கிய சிரம் தாழ்ந்த நன்றிகள். ஏன்னா காசு பணத்துக்காக போறவங்க மத்தியில அந்த ஒரு அன்புக்காகவும் அந்த ஒரு பாசத்துக்காகவும் வந்திருக்கிற எங்களுடைய அப்பா மாதிரி, தாத்தா மாதிரி, என் சொந்த பந்தம் மாதிரி இருக்கிற அனைத்து சிவனடியார்களுக்கும் உங்கள் பாதம் தொட்ட என்னுடைய வணக்கங்கள், நன்றிகள். ஓம் நம சிவாய. சக்கரை பொங்கல் இன்னைக்கு சக்கரை பொங்கல் மட்டும் கொஞ்சம் ஒருத்தங்க இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு கொஞ்சம் சக்கரை பொங்கல் மட்டும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. சக்கரை பொங்கல் அதனால தான் பாயாசம் இல்லாமல் சக்கரை பொங்கல் கூடுதலாக செஞ்சுருக்கோம். சாமி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சாமி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. எல்லாமே கேட்டு வைங்கம்மா. யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ கேட்டு வைங்க. யாருக்கும் எந்த குறையும் வைக்காதீங்க. நேரம் போயிட்டா.
தாத்தா இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் தாத்தா. இனிய விநாயகர் பஃபா பஃபா பஃப்னு கேட்டிங்களா? இது கேட்டிங்களா? பஃப் அடிக்கிறது இது இது இரும்பல் இது கிடையாது. நீங்கள் நெப்ளைசர்னு சொல்லியிருந்தீங்க. பஃப் வாங்கிக்கலாம், வாங்கிட்டு வரேன். சரி தாத்தா, வாங்கிட்டு வரேன். இன்னைக்கு வந்து இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். விநாயகர் சதுர்த்தி இந்த நாள்ல இருந்து அவங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கிற துன்பங்கள் விலகி சந்தோஷங்கள் பெருகணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். அஷ்ட விநாயகரின் கருணையினால் உடல் நலம், நீலாயில் நிறை செல்வம், உயர் புகழ், ஞானம் இவற்றில் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா மரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமா. எல்லா அஷ்ட விநாயகரின் கருணையினால் இன்புற்று வாழ்க உடல் நலமும் மனவளமும் எல்லாம் வந்த பிறகு போக உள்ள நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். ஐயா விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஐயா விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். வெயிட் பண்ணுங்க சாமி. ஒரு 5 நிமிஷம் அதை கிளியர் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் மொத்தமாக போயிட்டு அதை கிளியர் பண்ண முடியாது, எடுக்க முடியாது. கிளீன் பண்ணுங்கம்மா, கொஞ்சம் சீக்கிரம் கிளீன் பண்ணுங்கம்மா. போயிட்டு நான் போயிட்டு வரேன். நான் வாங்கிட்டு வரேன். நாளைக்கு வாங்கிட்டு வரேண்ணா. கைத்தல் நிறைய பாடலாம். என்னண்ணா கைத்தல் நிறைய அந்த பாட்டு பாடலாம். பாடுங்க. இப்படி பாருங்க. ஓம் அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவம். பிடியதன் உருவமை குழம்பிகை கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கண பதிவர் அருளினன் மிக கொடை வடிவினர் பயிர்வரே வளமுறை இறையேன். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்தே தூமணியே எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் கைத்தல நிறைகனி அப்ப மூடவல் போரி கப்பிய கரிமுகன் அடிப்பேனே கட்டிடும் அடியவர் புத்தியல் உரைப்பவர் கற்பகமெனவேனை தேகும் மத்தமும் மதியமும் வயிற்றிடும் மரன் மகன் கற்பொருள் தீரல் புய மதையானே மத்தளவயிரணி உத்தமை புதல்வனை மற்றவில் மலர் கொடு பணிவேணும் முத்தமிழடைவினை முற்படு சிறிதனி முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் ஏறி செய்த அச்சது பொடி செய்த அது தீரம் அத்துயரது கொடு சுப்பிரமணிப்படும் அப்புண மத நடை சிவமாகேன் அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே அக்கண மணமருள் பெருமாளே கும்பத்தரித்தேன் மணி கசிவாகே உங்கடலில் தேனமுத கிணல் பூரி இன்பரசத்தே பருவகி பல காலம் நுயிர்காதரவு தருவாயே தம்பி தனக்காகவன தனைவோனே தந்தை வளர்த்தாளருள்கை கனிவோனே அன்பதமக்கான நிலை பொருளோனே ஐந்துகரத்தானை முக பெருமாளே ஐந்துகரத்தானை முக பெருமாளே ஓம்
வல்லப விநாயகப் பெருமானுக்கு அரோகர, முத்து விநாயகப் பெருமானுக்கு அரோகர அரோகர, செல்வ விநாயகப் பெருமானுக்கு, ஜோதி விநாயகப் பெருமானுக்கு, வினைத்தீர்க்கும் விநாயகப் பெருமானுக்கு, வினைத்தீர்க்கும் விநாயகப் பெருமானுக்கு, அடியார்கள் பொற்பாத கமலங்களுக்கு, அடியார்கள் பொற்பாத கமலங்களுக்கு, ஓம் ஹர நம பார்வதி பதையே. நமச்சிவாய. ரொம்ப சந்தோஷம் சாமி. நல்லா இருந்துச்சு சக்கரை பொங்கல் இன்னைக்கு. சூப்பர், சந்தோஷம். விநாயகருக்கு பிறந்த நாள், தலைவருக்கு பிறந்த நாள். நல்லா இருக்கு. மூத்த கடவுள். நல்லா இருக்கு. நமச்சிவாய. நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். இறைவனுடைய கலாமே நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். எப்படியோ ஒரு முயற்சி பண்ணி ஏதோ ஒன்று போராடிடுறீங்க. பெரிய சவால். ஆமா, பார்த்துக்கலாம் எல்லாம். நான் யாரையும் நம்புறது பூரா அவரை. அதனால வருதோ வரலையோ இப்ப பார்த்துக்கலாம். வா செய். ஆமாம் சார். அதாவது பார்த்தீங்கன்னா புதுசாக எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. சாயந்தரம் கொடுக்காதவங்கள இப்போ சாயந்தரம் அது தட்சணம் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, எது வேணாலும் பண்ணட்டும். நமச்சிவாய தாத்தா. போயிட்டு வா தாத்தா. பிள்ளையாருக்கு பிறந்த நாள் இன்னைக்கு. பிள்ளையாருக்கு பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே விநாயகர். அதனால நீங்க போய் சாப்பிட்டு வந்துட்டு சொல்லுங்க சந்தோஷமா. அதனால வடை பாயாசத்தோட வடை பாயசம், சக்கரை பொங்கல் கூடுதலா இன்னைக்கு. வாழை இலை போட்டு டேபிள்ல சாப்பாடு போடுறாங்க. கல்யாணத்துக்கு யாருக்குது பிறந்த நாள்? இன்னைக்கு யாருமே இல்ல. அண்ணாமலையார் அன்னதானம். அண்ணாமலை உண்ணாமலை இன்னைக்கு அன்னதானம். கல்யாணம் அவங்களுடைய அன்னதானம். உட்காருங்க, போங்க போங்க. விநாயகர் பிறந்த நாள். அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்காக எல்லாத்தையும் நல்லபடியாக இருக்கும் ஆசைப்பட்றேன். ஆனால் அன்னதானன்றது நல்லபடியாக கொடுப்பாங்க. ஆனால் இங்கே சூப்பராக கொடுக்குறாங்க. காரக்குழம்பு, சாம்பார், ரசம், மோர், கூட்டு, பொருள் அப்பதான் எல்லாம் திருப்தியாக இருக்குது. ஆரோக்கியமாக சாப்பாடு கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. தயவு பண்ணி அதுக்கு ஸ்பான்சர் பண்ணுங்கள், அது இளந்தானம் பண்ணுங்கள், புண்ணியத்தை உண்டாக்குங்க. நாராயண நமச்சிவாய. போங்கம்மா, போய் சாப்பிடுங்க. போங்க, போய் சாப்பிடுங்க. போங்க சார். காந்தி தாத்தா, வா தாத்தா, போய் சாப்பிடு தாத்தா. போ சாப்பிடுங்க. போ. நமச்சிவாய. அவர் சாமியாருமா? ஒரு சாமியார் தான் அவரு. அவர் ருத்ராட்சம் அதெல்லாம் போட மாட்டாரு. தாத்தா எத்தனை வருஷமா இருக்கிறார் தாத்தா? இங்க 7 வருஷமா இருக்கிறாரு. போட அவருக்கு சாமியார் தவிர பொதுமக்களுக்கு மட்டும் போடாதீங்க. போங்க, உள்ள போங்க, உள்ள போய் சாப்பிடுங்க.
என்ன பாட்டி சாப்பிட்டீங்களா? சரி சரிங்க, வாங்க நமச்சிவாய் வாங்க. என்ன பாட்டி எங்க போயிருந்தா ரொம்ப நேரம்? நீ எங்க போயிருந்த? ரொம்ப நேரமா ஆளை காணோம். 10:30 மணிக்கெல்லாம் வந்துருவேன், 10 மணிக்கெல்லாம் வந்துருவேன் தின்னாலே நீ 12:30 மணி ஆகுது. 10க்குனே இருந்தியா? யார் ஏபி அமிச்சதா? நமச்சிவாயம்மா, நமச்சிவாயம். ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா. ஆமா ஆமா ஆமா, ரொம்ப ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. 20ல இருந்து ஸ்டார்ட் பண்ண நானு. நீங்க 21ல இருந்து பாக்குறீங்க. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிம்மா. எங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சென்னையில. சாப்பிட சொல்றேன் பாட்டி. இது யார்? சாவித்திரி பாட்டி மாதிரியே இருக்கும். அதே மாதிரியே இருக்கிறாங்க பாருங்க. இப்ப கூட வரும்போது சொல்லிட்டு இருக்காரு சாவித்திரி பாட்டி. ஒரு பாட்டி வந்திருக்காங்க இங்க. ஆமா, வீந்துட்டு இருக்காங்க. சரியாயிடும் சரியாயிடும். ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க, சாப்பிடு. ஐயோ, நீங்க ஒரு வாய் சாப்பிட்டு தான் நீங்க எங்களுக்காக. உங்ககிட்ட நான் 2 times பேசிருக்கேன். பரவாயில்ல, நீங்க ஒரு வாட்டி சாப்பிட்டு தான் போனோம். சரி வாங்க உட்காருங்க, உட்காருங்க. எப்படி இருக்கு? இல்ல இல்ல பரவாயில்ல, வாங்க. அம்மா நீங்க பாத்தீங்களா, எங்களுக்கு இந்த இது வந்து சாப்பிட்டு போங்க. வாங்க பிரதர், உட்காருங்க. பரவாயில்ல ஒன்னாவது, நீங்க வாங்க. பரவாயில்ல, ஒன்னாவது உட்காருங்க. உட்காரு மீனா, எல்லாம் எடுத்துட்டு வாங்க, எல்லாம் எடுத்துட்டு வாங்க. அம்மா உட்காருங்க, வாங்கம்மா வாங்கம்மா. இல்ல தயவு கூர்ந்து சாப்பிட்டுட்டு, இல்ல கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போங்க. உட்காருங்க. இல்ல நீங்க எப்படி மதிய சாப்பாடு சாப்பிட போறீங்களா? வாங்க சாப்பிடுங்க, சாப்பிட்டு வாங்க, சாப்பிட்டு வாங்க, சாப்பிட்டு வாங்க, சாப்பிட்டு வாங்க. மறுபடியும் நீங்க கஷ்டப்படுவீங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. நான் பாட்டி சொந்தக்காரர் இல்ல, சொந்தக்காரர் கிடையாது, சப்ஸ்கிரைபர். தெரியுமா உனக்கு சப்ஸ்கிரைபர் என்னன்னு? சப்ஸ்கிரைபர், சொந்தக்காரன் கிடையாது, சப்ஸ்கிரைபர். சாப்பிடு. ஊருகா வைக்கட்டுமா? ஊருகா போயிட்டு நானா சாப்பிட்டேன். சரி சரி, வேணா வச்சுக்கிட்டான் போதுமா? ஓகேம்மா சந்தோஷம். என்ன ஊழ சாம்பாரா ரசமா? சாம்பார் எடுத்துன்னு வாங்க. அப்பளம் எடுத்துட்டு வா, வடை எடுத்துட்டு வா. சரி சரி, சாப்பிட்டு பாயாசம்லாம் சாப்பிடு. என்ன பாயாசம் இருக்குது, சக்கரை பொங்கல் இருக்குது, சாப்பிடு. இன்னைக்கு பிள்ளையார் விநாயகர் சதுர்த்தி. சரிதான், கும்பிட்டு தானே இருக்கிறோம். நல்லது. சரி நீ சாப்பிடு. சரி தேங்க்யூ. என்னம்மா வேணும் உங்களுக்கு? சரி, காரக்குழம்பு சாப்பிடுவீங்களா? அப்படிங்களா? சரி நல்லா இருக்கு சாப்பாடு. எப்பயுமே இப்படிதான் இருக்கேன். இல்லை எப்பயுமே இப்படிதான். இல்லை இங்கேயே நமக்கு நேரம் சரியா இருக்கு. அது இல்லாமல் நிறைய சாப்பாடு வருது. அங்கே அன்னதானம் வந்து இப்போ எதுக்காக நான் ஸ்டாப் பண்ணேன்னா, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ இன்னைக்கு கூட அன்னதானமே யாருமே கிடையாது. இன்னைக்கு சுத்தமாக அன்னதானம் யாருமே கிடையாது. அண்ணாமலையார் அன்னதானம் கூட வடை பாயசத்தோட போடுங்க
அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருக்கோம். அன்னதானம் இல்லைன்னா கூட நம்ம வேற எங்கேயோ ஏதோ இது பண்ணி கஷ்டப்பட்டு நம்ம எடுத்துட்டு வந்து அன்னதானமாக ரெடி பண்ணி கொடுக்கும்போது இன்னொரு சாப்பாடு அந்த சாப்பாடு இந்த சாப்பாடு ஒரு 4-5 சாப்பாடு ஒரே இடத்துல வாங்கி வச்சுக்கிறாங்க. அந்த பக்கம் அது வேஸ்ட் ஆகும்போது இங்கன்னா வயிறார எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். அந்த மைண்ட் செட்டு தான் முடிவு பண்ணேன். என்னன்னா நம்ம போயிட்டு 14 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஆரம்பிக்கும் போது 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது அப்பெல்லாம் சாப்பாடு கிடையாது. இப்போ இந்த ஒரு 6 மாசமா அதிகபட்ச சாப்பாடு நிறைய வர வழியே சில இடத்துலலாம் போட்டி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி சாப்பாடு வீணாகுதுன்றதால என்ன பண்ணிட்டேன், யார் வந்தாலும் வயிறார பசியார இங்கே சாப்பிட்டுப்போம். அதனால தான் நம்ம உழைப்போம், நமக்கு மன சந்தோஷமா இருக்குல்ல, நம்மளுடைய அப்பா வயிறார சாப்பிட்டு போறாங்கப்பா அப்படின்னு இன்னொரு விஷயம்னா வேஸ்ட் ஆகுது. அந்த வேஸ்ட் ஆகாது. அதுதான் அதுக்காக தான் கஷ்டப்பட்டு உழைக்கிற உழைப்பு யாருதான் இருந்தாலும், உங்க பணமா இருந்தாலும் என்னுடைய பணமா இருந்தாலும் சரி, பணம் தான். நம்ம எங்கேயோ கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பாடு அங்கே எடுத்துட்டு கொடுக்கும்போது அது வீணாகக்கூடாது இல்லை, அதுக்காக தான். சாப்பிடுங்க இல்லை காலை 10:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். 10:30 ரெடி ஆயிடும். 10 மணிக்கெலாம் ரெடி ஆகிடும். அப்போ எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க? 4 மணிக்கு வருவோம். 4 மணிக்கு. நான் இவ்வளோ ஐட்டம் செய்யணும்ல. ஆமா, இப்படி எவ்வளோ ரெடி பண்றீங்களப்பா? ரெண்டு தான் செய்வீங்க. 2 வெரைட்டிஸ் செஞ்சுட்டு பார்சல். ஆமாம், ஒரு ஒயிட் ரைஸ் ஒரு வெரைட்டி ரைஸ் செய்வோம். இப்போ அப்படி கிடையாது. இப்போ சக்கரப்பு இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தின்றதால ஸ்பெஷல். அதே டைம் தான் இப்போ அதே டைம் தான் பார்சல் பண்ணணும். ஆமாம், வந்து என்னன்னா கொஞ்சம் செலவுகள் வந்து கம்மி. இது 3 மடங்கு செலவு ஜாஸ்தி. இதெல்லாம் வேற போடுறீங்க. இலை இந்த இலை இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி எதுவும் கிடைக்கல. ஒரு இலை 8 ரூபான்றான், கம்மியாக தரமாட்டேன்றான். இல்லைன்னா வாங்கி வேணான்றான். விநாயகர் சதுர்த்தி எதுவும் கிடைக்கல. சரி ஓகே, இலையில தான் போடணும். பிளாஸ்டிக் கவர் இருக்குது, இலையில தான் போடணும். பரவாயில்ல, 8 ரூபானாலும் பரவாயில்ல. அது ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிட்டுனா அதுல வந்து பின்வாங்க கூடாது. அதுதான். அந்த டிசிப்ளின் தான் ஆமா பிடிச்சிருக்கு. ஆமா, எவ்வளவு கஷ்டம் எதிரி வந்தா கூட எவ்வளவு வந்தாலும் அது தாங்கிக்கிட்டு அப்படியே கடவுளுடைய விடாம பண்ணிட்டே இருக்கீங்க. கிரிவலம் வர பக்தர்கள், சாமியார்கள், சிவனடியார்கள் போற வர எல்லாருமே சாப்பிடணும்னு சொல்றேன். அப்படி எல்லாருமே சாப்பிடணும் போது நம்ம சில பேர் இருக்கிறவங்களும் சாப்பிடுவாங்க, இல்லாதவங்களும் சாப்பிடுவாங்க. ஆனா சாப்பாடு பொதுவா எல்லாருமே சாப்பிட்டோம். அதனால நீங்க இப்ப வர வழியில பாத்தீங்கல்ல, அந்த மாதிரி நான் தினசரி ஒரு 6 மாசம் தொடர்ந்து பார்த்தா எப்படி இருக்கு. நம்ம ஃபுட்டுன்னு இல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம ஃபுட்டு வாங்கி வச்சுட்டு சாமி எனக்கு அதுல உப்பு இல்ல, அதுல காரம் இல்ல, அதனால நம்ம சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ண, நம்ம சாப்பாடு கொடுங்க வாங்கி சாப்பிடுறாங்க. என் சாப்பாடை வாங்கிட்டு இன்னொரு சாப்பாடு கூட வேஸ்ட் பண்றாங்கல்ல. அதான் என்ன சொன்னா யோசிச்சேன், வேணும்னா எனக்கு என்னுடைய சாப்பாடு வேணும்னா அதனால தான் அது ஒரு ரெகுலராக வந்துடுறாங்க. சாப்பாடு வேணும்னா என் சாப்பாடு வேணும்னா வாங்க. ஹேண்டிகேப்ஸ் இந்த மாதிரி இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் பார்சல் கொடுத்து அனுப்பிச்சிடுவோம். இந்த பூனைசாமி அதெல்லாம் சொன்னல, அவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்களுக்கு நிறைய பேருக்கு பார்சல் கொடுத்து அனுப்பிச்சிடுவோம். வயசானவங்க சில பேருக்குலாம் பார்சல் கொடுத்து அனுப்பிச்சிடுவோம். யாராலும் பண்ண முடியாது. இந்த மாதிரி கடவுள் பண்றாரு, நம்ம பண்ணலைங்கம்மா. அது பண்றதுக்கே உங்களுக்கு சக்தி கொடுத்திருக்காரு. அதுதான் அந்த மனநிலை தான். யாராலும் பண்ண முடியாது. நாங்க வந்து பண்ண முடியுமா? அது ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். இறைவனிடா இல்லைம்மா. அது அந்த பாட்டியோட முகச்சாடு அப்படியே இருக்கு பாத்தீங்களா, அது என்னாலே ஏத்துக்க முடியல. அவங்களே தவறிட்டீங்க இல்ல. இல்ல அது நீங்க பாருங்களேன், அந்த ஒருத்தர் வந்து கேக்குறாரு, ஏன்பா அந்த பாட்டி தான் உட்காந்துக்கிறாங்களே, ஏன்பா அந்த போட்டோ மாட்டி வச்சுக்கிறேன்னு கேக்குறாங்க. ஆமா ஆமா, அது சாத்திரி பாட்டி உங்களே ரொம்ப டார்ச்சர் பண்ணும் பாருங்க, குளிக்க வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும். அதெல்லாம் நைட்ல பார்த்து அது எதுக்கு அந்த 21 அவங்க அப்பா தவறிட்டாரு. அந்த டைம்ல உங்க வீடியோல தான் எனக்கு சரி நைட்ல ஃபுல்லா நிறைய பேர் அந்த டைம்ல நிறைய பேர் வந்து கோவிட் வந்து எல்லாரையுமே இது பண்ணிச்சு. அப்பதான் நிறைய பேர் உணர ஆரம்பிச்சாங்க, ஓ அப்ப எவ்வளோ பேர் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு. அந்த கோவிட் செகண்ட் கோவிட் ஆஃப்டர் செகண்ட் கோவிடுக்கு அப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து இது பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த டைம்ல தான் நைட்ல அதிகம். சார் சாப்பிடுங்க சார், உட்காருங்க சார். இன்னும் போதுமாம்மா? சக்கரை பொங்கல் வைக்கல? இலை வைங்க இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. வைங்க பிரதர், இலை எடுக்க வைங்க. இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இலைய எடுங்கம்மா, வாங்கம்மா. யாருண்ணா? ரொம்ப நல்லா இருக்குப்பா. ரொம்ப நன்றிங்கம்மா. சாவித்ரி என்ன 3 ஓவா?
உடம்பு நல்லா இல்லையா? சாப்பிட்டுட்டு ஒரே இடத்துல எங்கன்னா தூங்கணும். நீ மாட்டு நடந்துனே இருந்தான்னா ஒருத்த சாப்பிடு. நீட்ட போயிடு இல்ல நீட்ட போயிடு. ஆமா அங்கே ஏதோ இன்னைக்கு நேற்று ராத்திரி சரி 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 சரி. வீட்டுக்கு போக மாட்டேன். யார் வீட்டுக்கு போக மாட்டேன். அண்ணாமலையார் படம் எடுத்துட்டு வாங்க. ஆனா இப்ப வர்றேன் போறேன். வேற யாரும் வீட்டுக்கு போக மாட்டேன். சரி சரி. எங்க வீட்டுக்கு மட்டும்தான் வர. ஆமா சரி. வேற யாரு வீட்டுக்கு போய்க்கிறேன். யார் வீட்டுக்கு நீ போனது இல்ல? கிடையாது. போக மாட்டேன். கிடையாது. அதுதான் நான் சொல்றேன். அதான் ராத்திரி நெருங்கி பேசுவேன் அதான். சரி சரி. என்னங்கம்மா? மீனா வா வா. 2 பேரும் சேர்ந்து கொடுங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சிவாய நமக. நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். நமச்சிவாய. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிம்மா வந்தது. ரொம்ப நன்றி. எப்பவுமே இப்படியே நடக்கணும். எப்பவுமே நடக்குமா? கண்டிப்பா இதே மாதிரி நடக்கும். கண்டிப்பா. ஏன்னா எந்த குறையும் வைக்க கூடாதுன்றது நம்ம மனசுல இருந்தாலே போதும். அது ஆட்டோமேட்டிக்கா செயல்லையும் கரெக்டா இருக்கும். நல்ல மனசு. ஆமா. மனசுல குறை இல்லைன்னு குறையாத மனசுல நினைச்சா சாப்பாடும் குறையாயிடும். மனசுல சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் நாங்க வரோம். திடீர்னு வந்துட்டோம். பரவாயில்லைங்கம்மா பரவாயில்லைங்க. மறுபடியும் கொஞ்சம் மெதுவா வரும். சரிங்கம்மா வாங்கம்மா. விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். விநாயகர் சதுர்த்தி இங்க உங்க கையில நாங்க சாப்பிடணும் விநாயகர் சரி சதுர்த்தி. சரி. ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. 4 வருஷமா பார்க்கணும்னு தான் நினைச்சேன். சரி சரிங்க. ரொம்ப செகண்ட் டைம் தான் வருது. அப்படியா? சரிங்க. நீங்க எங்க இருக்கீங்க? சரி ஒர்க் பண்ற சென்னையில ஒர்க் பண்றீங்க. சரி தேங்க்யூ தேங்க்யூம்மா. தேங்க்யூ தேங்க்யூ. மறுபடியும் வரும். கண்டிப்பா வாங்கம்மா. ஆல்வேஸ் வெல்கம். அப்போ வந்து நைட் வந்தேன். சரிங்க. சரி பார்க்க முடியாதுல்ல. நைட் வந்து நைட்டே போயிட்டேன். சரிங்க. இல்ல இதுக்கு மேல வரவங்களுக்கு ரெகுலரா அந்த காலைல இருப்போம். ரெகுலரா இங்க 1 மணி வரைக்கும் இங்க தான் இருப்போம். 1-2 வரைக்கும் இங்க தான் இருப்போம். பாட்டி சாப்பிட்டியா? எங்க எழுந்திருக்கிறா? ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. வாங்க வாங்க. பாய் பாய் பாய். வாங்க வரேங்கம்மா. வாங்க வாங்க அம்மா. வாங்க மீனா. போயிட்டாங்கம்மா. கண்டிப்பா வரேங்கம்மா. கண்டிப்பா வரேன். வாங்க வாங்க சார். சாப்பாடு இவ்வளோ வச்சுக்கிறிய, ஏன் ஏந்திருக்கிற பாதியில ஏந்திருக்கிற? சாப்பாடு அவ்வளோ இருக்குது. ஏன் போதும். வடை அப்பளம் சாப்பிட்டியா? பாயாசம் குடிச்சிட்டியா? சக்கரை பொங்கல் ஓ அப்ப இது மட்டும் தான் மீதி வச்சுக்கிறியா? சரி விடு. தண்ணி எடுத்துவாங்கம்மா. தண்ணி எடுத்துவாங்க. தண்ணி கொடுமா பாட்டி. எல்லாரும் 2 பேர் தானே? அது எப்படிதான் கிடைச்சேன். அவங்க நல்லா பேசுவாங்க. சரி 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 சரி. பரவாயில்ல. அப்படிதான் இருக்கணும். பாட்டி வடலாம் காது வச்சுக்கிறப்ப Arunachalam
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா உன்னையே மாற்றி ஓராதுலத்தின் உறுதியாய் அருணாச்சலா உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ